Hey guys, welcome back to another video. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யஷ்வந்த் கிஷோர் இயக்கத்தில் வந்திருக்க கண்ணகி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மயில்சாமி, அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், கீர்த்தி பாண்டியன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம குருபாய் நடிச்சிருக்காரு. குருபாய் கேமியர் வழியில் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. கண்ணகி வந்து ஒரு ஆந்தாலஜி மூவி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. ஆந்தாலஜி மூவினா இப்போ ஒரு படத்துல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் காட்டிட்டு அதெல்லாம் கொண்டு போய் கடைசியாக ஒரே இடத்துல வந்து முடிப்பாங்க. அதான் வந்து ஆந்தாலஜி மூவி. இதுக்கு முன்னாடி வந்து இந்த சூப்பர் டிலக்ஸ் பாவக்கதைகள், அப்புறம் வந்து புத்தம் புது காலை, சிலுக்குவார்பட்டி வந்திருக்கு. நவரசா 9 மணி நேரம் கழுத்த ஒரு ஆந்தாலஜி மூவி நவரசா. ஆனால் இந்த படம் கரெக்டாக இருக்குல்ல. இந்த படத்துல வந்து ஒரு 4 பொண்ணுங்களோட கதையை வந்து காட்டுறாங்க. 4 கேரக்டர் தனியாக 4 ஆங்கிளில் காட்டுங்க. 4 கேரக்டர் தானே 4 ஆங்கிள் என்ன படம் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. மொத்தம் வந்து 4 பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கிராமத்தில். இன்னொரு பொண்ணுக்கு வந்து லிவிங் டுகெதரில் தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசை. கல்யாணம்லாம் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அதெல்லாம் செட் ஆகாது. மை லைஃப் மை ரூல்ஸ் அந்த மாதிரி ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக இருக்க பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகியிருக்காங்க. டைவர்ஸ்க்கு வந்து டைவர்ஸ் கொடுக்காம வந்து கோர்ட்டுக்கும் இதுக்கும் ஆடிட்டு இருக்காங்க தனிங்க. 4ஆவது பொண்ணு வந்து குழந்தை வேணாம் அபார்ட் பண்ணுற நிலைமையில இருக்காங்க. இந்த 4 பொண்ணுங்களோட கதை தான் இந்த கண்ணகி. அதை ஃபஸ்ட்டு காட்டுற வில்லேஜில் காட்டுற பொண்ணு வந்து சின்ன கிராமத்தில் இருக்க பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாண ஆசை இருக்கும். நம்ம அம்மு அபிராமி கல்யாண ஆசை இருக்கும். ஆனால் என்ன, அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க. ஒரு மாப்பிள்ளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து இந்த மாப்பிள்ளை இது சரியில்லை, பின்னாடி இது கண்ணு இப்படி இருக்கு. மெட்ராஸில் வர கார்த்தி அம்மா மாதிரி ஒரு குறை சொல்லி அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அப்படி இருக்க ஒரு பொண்ணு வந்து கடைசியில் கல்யாணம் ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த பொண்ணு கதை அப்படியே காட்டுவாங்க. எனக்கு இந்த சம்பந்தம் வேணாம். இப்படி ஒண்ணும் வேண்டாம் வேணாம்னு சொன்னீங்கன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? எத்தனை பேரு அப்படியே வந்து நின்னுடுறப்பா. ஒரு 4-5 பேரா வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கப்பா. இன்னொரு பொண்ணு 2வது. இவங்க வந்து என்னன்னா லவ் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து லிவிங் டுகெதரில் தான் இருப்பேன், கூடவே ஒன்றா இருக்கலாம், ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்கவங்க. அவங்க ஒரு ஆளை மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அவங்க கதையை தனியாக காட்டுறாங்க. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? கருவோண்டா ரெண்டுமே எனக்கு செட்டே ஆகல, பிடிக்கவே பிடிக்காது. 3ஆவதாக இருக்க பொண்ணு வந்து வித்யா பிரதீப். அவங்க கதை என்னன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி அது என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கதை. இதுதான் முன்னாடியே சொன்னேன், டிஃபரெண்டாக சொல்கிறேன், மறுபடியும் அதே சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இவங்க வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அங்கே வந்து லாயர் ஒருத்தர் இருக்காரு. அவங்க டைவர்ஸ் வாங்கி தர லாயர் டைவர்ஸ் மட்டும் வாங்கி தராமல் டீயும் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு கதை. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, அவங்க தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. 4வது ஆள் யாருன்னா நம்ம கீர்த்தி பாண்டியன். அவங்க வந்து எப்படி காட்டுறாங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட்டான பொண்ணு மாதிரி காட்டுறாங்க, ஒரு பையன் கூட இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வந்து குழந்தைய வந்து அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. குழந்தைக்கு வயசு இப்போ 4 மாசம். ஒன் லாஸ்ட் டைம் அபார்ஷன் வேணுமான்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை மாதம் சொல்லணும்? எதுவும் பண்ண முடியும். ஆல்ரெடி 20 வீக்ஸ் தாண்டி கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி அது ஒரு கதையாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த படத்தோட கதை. இது ரெண்டத்தையும் எடுத்து இப்படி 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 அந்த கருமத்தை இப்படி போட்டதுக்கு இந்த ஒரு பேப்பர். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது என்னதான் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருந்தாலும் அது கொண்டு வந்த விதம் வந்து சூப்பராக இருந்தது. 4மே ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணுற இடம்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. எதிர்பார்க்காத அந்த கிளைமேக்ஸில் வந்து கடைசியில் வந்து இந்த 4 கதையும் ஒரு கோட்டில் வந்து நிப்பாட்டாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து படத்தோட பெரிய பாசிட்டிவ். அப்புறம் வந்து இதில் இப்போ இந்த கால பெண்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து செம்ம ரிலேட்டபிளாக இருக்கும். இப்போ இந்த 4 ஸ்டேஜிலும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணதெல்லாம் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 3வது வந்து ஸ்க்ரீன் பிளே. இது ஸ்லோவாக எங்கேயும் கதை எடுத்து போகாமல் இருக்கும், ரொம்ப லேக் அடிக்காமல், நிறைய கிரிஞ்சி சீன்லாம் எங்கேயுமே வைக்காமல் வந்து ஓவர் டூ பண்ணாமல் வந்து கரெக்டான தேவையான சீனை தேவையான இடத்துல கொண்டு போனது வந்து படத்துக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ். இந்த ஆந்தாலஜி மூவினால எப்படியோ ஸ்லோவாக தான் போகும், பேசிக்காகவே ஸ்லோவாக போகும். இதில் வந்து இது ஆந்தாலஜி மூவி மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருந்தது. பையா கார்த்தி மாதிரியே இருக்காரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல மைலாட், எங்களால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது.
யார் அவ? நான் பொண்ணுடா. அடுத்து என்னதுன்னா எடுத்துக்கிட்ட கதை. இப்போ வந்து இவர் வந்து ஒரு டெபியூ டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி நானும் எல்லாருமே கமர்ஷியல் படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு குப்பை படம் எடுக்காம இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து வந்து ஒரு படம் எடுத்தது வந்து நல்லா இருந்தது. கமர்ஷியல் படமா குப்பை படமா? கமர்ஷியல் படம்ங்கிற பேர்ல குப்பை படம். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்க. ஜட்ஜ் பண்ணி தப்பாக உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க. இது வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ், உண்மையிலே வேறு பெர்ஸ்பெக்டிவ். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இந்த கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து நம்ம 4 கேரக்டர் சொன்னோம்னா 4 கேரக்டர் கூட இருக்க கேரக்டர் வந்து நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்துருப்போம். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து இவங்களே வேறு ஆங்கிளில் காட்டுவாங்க. நம்ம ஒருத்தவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி வந்து நமக்கு தெரியாது. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து தப்பு. அவங்களுக்கு பின்னாடி 1008 கதை இருக்கும், அவங்க பின்னாடி 1008 பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜாக சொல்லியிருந்து நல்லா இருந்தது. அபிராமி அப்புறம் மயில்சாமி அவங்களோட ஆக்டிங்கை தவிர்த்து மற்றவங்க ஆக்டிங்லாம் எப்படின்னா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரே ஒரு நெகட்டிவ். மற்றபடி சச் a குட் ஃபிலிம். சச் a குட் ஃபிலிம்ஸ். நிறைய இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க, ஒழுங்கா பண்ணி. ஸோ இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 4 கொடுக்கலாம் தாராளமாக. அதான் இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒர்த்து வாட்ச். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் பார்ப்பீங்க, ஆந்தாலஜி மூவி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. பெஸ்ட்டு ஆந்தாலஜி மூவி இது வரைக்கும் வந்ததுலேயே. முக்கியமாக புக்கு படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த படம் புக்கு இந்த மாதிரி நாவல்ஸ் தான் அதிகமாக படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் மெயினாக. மற்றபடி வந்து நீங்கள் ஹீரோக்காக தான் படம் பார்ப்பேன், மாசில் ஏதாச்சும் மாசினுக்காக தான் படம் பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நல்ல படம், இது பெஸ்ட்டு மூவி, கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம், ரொம்ப முக்கியம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்டா வீடியோ வாரத்துக்கு 2 தான் போடுறேன், 50 சப்ஸ்கிரைபர்ஸ். வீடியோ ரெகுலராக போடுன்னு சொல்கிறதும் ஒரே ஆள், வீடியோ எடுக்க வரமாட்டேன்னு சொல்கிறவங்க ஒரே ஆள். போய் படத்தை பாருங்கள். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போடுவோமா தெரியல, ஆனால் லேட்டாக போடும். கண்டிப்பாக வரும், இப்போ வரும் தெரியாது. பாய் 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 பாய்.